சென்னையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலை இன்று மாலை திறப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைக்கிறார். கருணாநிதி சிலை திறப்பு விழா ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் நேரில் சென்று பார்வையிட்டார். சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தமிழகம் முழுவதும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்த தீர்மானம் நிறைவேற்றும். எடப்பாடி பழனிசாமி என்றுமே எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்டதில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. எதிர்க்கட்சித் தலைவருக்கு உபதேசம் செய்ய வேண்டாம் எனவும் அமைச்சர் சக்கரபாணிக்கு பதில். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவராக அன்புமணி தேர்வு. கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் வாழ்த்து. சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்கள். மதுரையில் காந்தி நினைவு அருங்காட்சியகம் புனரமைப்பு. 2,12,00,000 ரூபாய் செலவில் பணிகளை துவக்க நடவடிக்கை. அரசு பள்ளிகளில் ஜூன் 13ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை. பள்ளிக் கல்வித்துறை ஆணையர் அறிவிப்பு. கோவையில் பிரபல உணவகத்தில் வருமான வரித்துறை சோதனை. 40 இடங்களில் அதிகாரிகள் அதிரடி. $50 லட்சம் பெற்று விசா வழங்கிய வழக்கில் 3வது நாளாக சிபிஐ முன்பு கார்த்தி சிதம்பரம் எம்பி ஆஜர். 5 நாள் டெஸ்ட் போட்டியில் 3வது நாள் என கருத்து. காவல்துறையின் அனுமதியின்றி குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாட முடியாது. குற்றவாளிகள் தப்பி ஓடியதாக போலீசார் கூறியதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். சென்னை தாம்பரம் அருகே மனைவி மகன் மகளை கொன்றுவிட்டு தற்கொலை செய்த தனியார் நிறுவன ஊழியர். மரம் வெட்டும் மிஷினால் அறுத்து கொன்ற கொடூரம். ஆன்லைனில் ரம்பம் வாங்கி குடும்பத்தை கொலை செய்துள்ளார். தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் ரவி பேட்டி. சென்னை புழல் சிறையில் பணிபுரியும் காவலர் தற்கொலை. மனைவியுடன் ஏற்பட்ட குடும்ப தகராறால் விபரீத முடிவு. ராமேஸ்வரத்தில் மீனவ பெண் பாலியல் படுகொலை வழக்கில் 2 பேர் சிறையில் அடைப்பு. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் நடவடிக்கை. சாலையில் சென்றபோது திடீரென தீப்பிடித்த வேன். சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் பரபரப்பு. புதுக்கோட்டை கோவில் திருவிழாவில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் கைகலப்பு. தடியடி நடத்தி கலைத்த போலீசார். நீலகிரியில் ஆட்கொல்லி யானையை காட்டுக்குள் விரட்டும் பணி துவக்கம். களத்தில் இறங்கிய கும்கி யானைகள். ஆந்திராவில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து 4 பேர் பலி. வீடு இடிந்து விழுந்ததில் காயமடைந்த 2 பேருக்கு சிகிச்சை. பஞ்சாபில் முன்னாள் முதலமைச்சர்கள் உட்பட 424 பேரின் பாதுகாப்பு நீக்கம். ஆம் ஆத்மி அரசு அதிரடி நடவடிக்கை. திருப்பதியில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருக்கும் பக்தர்கள். கூட்ட நெரிசலால் தரிசனத்திற்கு 20 மணி நேரமாகிறது. வரத்து குறைவால் தக்காளி விலை மீண்டும் உயர்வு. சென்னை கோயம்பேடு சந்தையில் கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகரிப்பு.
சேவக், கோலி, அஸ்வின் ஆகியோர் அம்பையராக தகுதியானவர்கள். முன்னாள் அம்பையர் சைமன் டஃபல் கருத்து.